வணக்கம். சர்க்குருவே சரணம். உங்கள் அன்பு நண்பன் தேனி பாலா, தேனியிருந்து பாலாஸ் ஆன்மீகத்திற்காக மற்றும் ஐயனுடைய ஒரு அற்புதமான படைப்பில் நடந்தவைகளை நடந்தவையாக சொல்லும் ஒரு அற்புத படைப்பு. கொஞ்ச நஞ்சம் இல்லை, நான் இதை சொல்கிறேன் அப்படின்னா எல்லாரும் சொல்கிறீங்க எனக்கு இது நடக்கலை, எனக்கு அது நடக்கலை. ஒரு சிலவங்க உண்மையை சொல்கிறாங்க, எனக்கு நடந்தது சாமின்னு சொல்கிறாங்க. அந்த வருத்தப்படும் அந்த நம்பாமல் இருக்கிற மக்களுக்கு தான் இந்த வீடியோ. என்னுடைய வாழ்வில் இந்த 10 நாளாக என்ன நடத்தி ஐயன் என்னை அப்படியே ஒரு சர்க்கிளில் வச்சு எப்படி கொண்டு வந்தார் அப்படிங்கிற ஒரு அற்புதமான வீடியோ தான் இந்த வீடியோ. வாங்க வீடியோக்குள்ளே போயிடலாம். வாங்க. இன்னைக்கு செஷன்ஸ் பார்த்தீங்கன்னா இன்னைக்கு வீடியோ என்ன அப்படின்னா எல்லாம் உங்கள் கூட நடந்த அனுபவங்கள் என்ன சாமி சொல்லுங்கள் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கீங்க. சத்தியமாக என்னுடன் ஐயன் இந்த 4 வருடங்களாக நடத்திய விஷயங்களை உங்களோடு கண்டிப்பாக மிக விரைவில் பகிர்ந்து கொள்வேன். அதற்கு முன்பாக இந்த வீடியோ இன்றைக்கி நான் உங்கள்கிட்ட பேசுகிற ஒரு விஷயம் அற்புதமான ஒரு விஷயம். உங்களுக்கு நல்லா தெரியும், நானும் என் மனைவியும் உங்களுடைய அற்புதமான ஒத்துழைப்பில் ஐயனுடைய உத்தரவின் பேரில் முடியாதவர்களுக்கு உதவி தேவைப்படுபவர்களுக்கு உணவு வழங்கி கொண்டிருக்கோம். பௌர்ணமி, அமாவாசை, புனர்பூச நட்சத்திரம் நல்ல நாட்களில் நிச்சயமாக வழங்கிக்கிட்டு இருக்கோம். உணவு மட்டும் இல்லாமல் உடை, சேலை, வேஷ்டி, துண்டு, செருப்பு, ஸ்கார்ப்பு எல்லாம் இந்த குளிர்காலத்துக்காக எல்லாமே நம்ம பண்ணிகிட்ருக்கோம். இதெல்லாம் உங்களால் சாத்தியம், ஐயனுடைய கருணையால் சாத்தியம். என்னோடு இதற்கு ஒத்துழைத்தவர் என்னுடைய அன்பு மனைவி செல்வி. உங்களுக்கு நல்லாவே தெரியும். நிறைய பேர் எனக்கு அருமையாக பதிவு பண்ணியிருப்பீங்க. செல்வி அண்ணியோட, செல்வி அக்காவோட அந்த அற்புதமான சிரிப்பில் அதை எடுத்து கொடுக்கறது, அந்த உணவை எடுத்து கொடுக்குற விஷயம் ரொம்ப நல்லா இருந்தது அப்படிம்பீங்க. அந்த ஒரு அற்புதமான ஒரு பெண்மணிக்கு கரெக்டாக ஒரு 15 நாளைக்கு முன்னாடி பயங்கரமான வயிற்று வலி. சர்க்குருவிடம், என் ஐயன் சர்க்குருவிடம் நான் மனமாற வேண்டிக்கிறேன். ஐயா சர்க்குருவேன்னு, அட வாடாசாமி பார்த்துக்கலாம். அதில் ஒரு பதிவு வந்திருக்கும் பாருங்க, எனக்கு காலையில் அதையும் உங்களுக்கு நான் பதிவிடுவேன். வாடாசாமி பார்த்துக்கலாம் அப்படின்றாரு. தைரியம். சரி என்ன அப்படின்னு சொல்லி பார்த்துட்டு செல்விக்கான ட்ரீட்மெண்ட் என்ன பண்ணலாம் அப்படின்ட்டு டாக்டர்கிட்ட கூட்டிகிட்டு போகிறோம். டாக்டர் ஒரே விஷயம் சொன்னாங்க, எனக்கு தெரிஞ்ச டாக்டர், ஸ்கேன் எடுங்க அப்பா, ஸ்கேன் எடுங்க அப்படின்னாங்க. நான் அப்பையும் கலங்கலை, செல்விக்கு பயம். ஆனால் நான் கலங்கவில்லை. எனக்கு அந்த கலக்கம்ங்கிற வார்த்தையே வராது. ஓகே எடுத்து பார்த்துருவோம். நேராக போனோம், ஸ்கேன் எடுத்தோம். ஸ்கேனில் எடுக்கும்போது அந்த ஸ்கேன் எடுத்த டாக்டர் சொன்ன ஒரே விஷயம் செல்விகிட்ட, எப்படி தாங்கிக்கிட்டு இவ்வளோ வேலை நீங்கள் ஒரு பெண்ணால் பண்ண முடியுது அப்படின்னு கேட்டிருக்காங்க. நீங்கள் என்ன ஏதுன்னு கேட்பாங்க இல்லைங்களா, உங்களுடைய என்ன ரொட்டீன் டியூட்டி என்ன, நீங்கள் என்ன பண்ணுறீங்க ஏது பண்ணுறீங்கன்னு கேட்கும்போது ஐயன் சர்க்குருக்கு நம்ம பண்ணுற விஷயங்கள் இந்த மாதிரிலாம் பண்ணிகிட்ருக்கோம், எங்களுக்கு இது இருக்குது அப்படின்னு ஐயனை பற்றி சொல்லிகிட்டு இருக்காங்க. உங்களால் இது எப்படி சாத்தியம் அப்படின்னு கேட்டிருக்காங்க. வெளியே வந்து என்கிட்ட மனசு விட்டு அழுதாங்க இந்த மாதிரி எப்படின்னு. நான் ஒரே வார்த்தை, கவலைப்படாத, ஐயன் சர்க்குரு எங்கள் அப்பா இருக்கார், என்னுடைய அப்பா இருக்கார், உங்கள் மாமனார் இருக்கார், உங்கள் மாமனார் உனக்கு நல்லதையே செய்வார், நீ கவலையே படாத அப்படின்னு மனசார சொன்னேன். போனோம், டாக்டர்கிட்ட கன்சல்ட் பண்ணோம். மதுரை வேலம்மாள் ஹாஸ்பிட்டலில் போய் கண்டிப்பாக யூட்ரஸ் ரிமூவ் பண்ணிடுங்க அப்படின்னாங்க. எனக்கு எந்தவித சஞ்சலம் இல்லை, எந்தவித பயமும் எனக்கு இல்லை. ஏன் கூட அப்பா இருக்கார், என் கூட சர்க்குரு இருக்கார். நான் உங்களுக்கு சொல்வதெல்லாம் அதுதான். ஐயனை சரணாகதி, ஐயனை நம்புவது, அவர் நிச்சயம் நமக்கு செய்வார், நம் குடும்பத்துக்கு நல்லது செய்வார், எனக்கு நல்லது செய்வார் அப்படின்னு நீங்கள் ஒவ்வொரு மனிதனும் நினைக்கும்போது அப்பா உங்களோடையே இருப்பாருங்கிறதுக்கு என்னுடைய இந்த 10 நாள் விஷயம் சாட்சி. 10 நாள் விஷயம் சாட்சி. போனோம். மிஸ்ஸஸ் கவிதா அருமையான டாக்டர் செக் பண்ணாங்க. மார்னிங் செவ்வாய்க்கிழமை போகிறோம். போய் செக் பண்ணுறோம். சொல்கிறாங்க, சார் இந்த மாதிரி மிகப்பெரிய விஷயமாக இருக்கிறது. உண்மையிலே எப்படி இது 1 நாள் 2 நாள் உருவானதல்ல, 3 வருடம் 4 வருடமாக உருவானது. இது எப்படி அவங்க பொறுத்துட்டு இருந்தாங்க அப்படின்னு என்கிட்ட கேள்வி கேட்டாங்க. எல்லாம் என் அப்பன் சர்க்குரு ஞான வள்ளலுடைய கருணை. அன்று மாத்திரம்தான் இதை எடுக்கணும் அப்படிங்கிற ஒரு காரணத்துக்காகத்தான் ஐயன் எனக்கு இண்டிகேஷன் கொடுத்துருக்காரு வழின்னு சொல்லி. உடனே மறுநாளை புதன்கிழமை எடுத்துடணும் சார் அப்படின்னாங்க. எல்லாம் உங்களுடைய ஆசீர்வாதத்தாலும் உங்களுடைய அன்பாலும் கேட்டு விசாரித்தவங்க ஒருத்தவங்க 2 பேர் இல்லை, அத்தனை பேர் தெரிஞ்சவங்க எல்லாருமே விசாரித்தாங்க. நான் அதிகமாக எதுவும் யாருக்கும் சொல்லலை. என்னுடைய அந்த அறுவை சிகிச்சைக்கு எத்தனை பேர் உதவி பண்ணாங்கிற அந்த இறைவனுக்கு சர்க்குருக்கு தெரியும். அவங்கள் அனைவருக்கும் சிரம் தாழ்த்தி நான் என்னுடைய வணக்கங்களை நான் தெரிவித்துக் கொள்கிறேன், என் நன்றியை தெரிவிச்சுக்கிறேன். சர்க்குரு, என் அப்பன் சர்க்குருக்கு கோடான கோடி நன்றிகள். என் உயிர் உள்ளவரை நானும் என் குடும்பமும் என் மனைவியும் சர்க்குரப்பனுக்கு பணி செய்து கிடப்பதே எங்கள் பணி. இதுதான்.
அருமையான ஆப்ரேஷன். காலையில் 9 மணிக்கு போனாங்க, 12:30 மணிக்கு வெளியே வந்தாங்க. டாக்டர் என்னை கூட்டு விட்டாங்க, போனேன். நீங்கள் அந்த இதை பார்க்கணுன்னு விரும்புகிறீங்களா அப்படின்னாங்க. எஸ், நான் விரும்புகிறேன் அப்படின்னேன். நான் என்ன நினச்சேன், ஒரு பெண்களுக்கான ஒரு கர்ப்பப்பைங்கிறது இவ்வளோதான் இருக்கும், அவ்வளோதான் இருக்கும், அதுக்குள்ளே ஏதோ கட்டி இருக்கு போல இருக்குது அப்படின்னு சொல்லி நினைத்து கொண்டிருந்த எனக்கு பேரிடியாக இருந்தது. மிக அதிர்ச்சியான ஒரு விஷயமா இருந்தது. ஒரு தட்டில் கொண்டு வந்து காட்டுங்கப்பான்றாங்க, நர்சஸ் எல்லாம் கொண்டு வந்து செவிலியர்கள் காட்டுறாங்க. இவ்வளோ பெரிய தட்டு, 5 கிலோவுக்கான கட்டி, கர்ப்பப்பை வீங்கி வெடித்து அதிலிருந்து கட்டி உருவாகி பூரா இவ்வளவு கட்டி. அவ்வளவு ஒரு விஷயத்தை என் அப்பன் சர்க்குரு அப்படி சுலபமாக, she is healthy and wealthy, நல்லா இருக்காங்க, ஒன்றும் கவலைப்படாதீங்க, அருமையாக மனசளவும் உடலளவும் சரியாக இருக்காங்க, 1 மணி நேரத்தில் வார்டுக்கு வந்துடுவாங்க, நோ எமர்ஜென்சி, நோய் இது எந்ததுமே இல்லை. அவ்வளவு பெரிய ஆப்ரேஷன், இவ்வளவு கட்டி எடுத்து கொடுத்து அந்த டாக்டர் சொல்கிறாங்க, செல்வி நல்லா இருக்காங்க. 1 மணி நேரம் என்னால் அழுகையை கண்ட்ரோல் பண்ண முடியல. இப்போ நான் அழுதா நீங்கள் சங்கடப்படுவீங்கன்னு என்னால் அந்த அழுகையை கண்ட்ரோல் பண்ணிட்டு பேசுகிறேன். ஒரு கணவனாக எப்படி இருந்திருக்கும்னு நினச்சி பாருங்கள். ஒரு தட்டு நிறைய இவ்வளவு ரத்தமும் சதையுமாக 5 கிலோவை கொண்டாந்து கொடுத்து, இதுதான் உங்கள் மனைவியோட வயிற்றில் இருந்தது அப்படின்னு சொன்னான். இவ்வளவையும் சுமந்து கொண்டு என்னோடு முகம் சுளிக்காமல் ஐயன் சொன்ன அந்த அன்னதானத்தை என்னோடு தொடர்ந்து செய்து கொண்டிருந்தார்கள் என்றால் எவ்வளோ பெரிய விஷயம் என்பதை நீங்களும் என் சர்க்குருக்கு தெரியும், நீங்கள் உணர வேண்டும். சர்க்குரு எதுவுமே செய்ய மாட்டேங்கிறாரு அப்படி இப்படின்னு சொல்கிறீங்க. தயவு செஞ்சு சொல்கிறேன், ஐயனை நம்பினால், சர்க்குருவை நம்பினால், ஐயனை நம்பினால் உங்களுக்கு அப்படியே பெரிய மழையாக வந்தாலும் டக்குன்னு தட்டி விட்டு பனி போல் செய்து விடுவார். தலைக்கு வந்தது தலப்பாகையோட அப்படின்னு சொன்னது ஒரு பழமொழி உண்டு அல்லவா? அதை நிகழ்த்தி காட்டினார் மதுரை மாநகரில். அந்த மதுரை மண்ணில் ஞான சபை அமைத்த இறைவனுடைய பிடித்த அந்த இடத்தில், அந்த மதுரையில் ஐயன் அந்த நாடகம் நடத்தி காட்டினார். எனக்கு வெளியே வந்து உட்கார்ந்துருக்கோம், நானும் பெரியவனும். அப்பா ஒரு தாத்தா உள்ளேருந்து வர்றாருப்பா, பச்சை துண்டு போட்டு பாருங்கப்பா, அது யார் ஐயா மாதிரியே இருக்குன்னாரு. நான் இருந்த டென்ஷனில் என்னால் கவனிக்க முடியல, என்னமோ ஏதுன்னு இறைவன் கும்பிட்டுட்டு இருந்தேன். அப்பா ஒரு ஃபோட்டோவாது எடுங்கப்பா அப்படின்னு போகிற ஒரு ஃபோட்டோ மட்டும் எடுத்து வச்சுட்டு, அதற்கு முன்னால் நான் கவனிக்கிறேன், ஒரு பெண்மணி அவரோடு பேசிக்கொண்டே போகிறார். 5 நாள் அங்கே இருந்திருக்கிறேன். ஒரு பச்சை துண்டு, ஒரு பச்சை வேஷ்டியை, ஒரு பச்சை சேலையை நாங்கள் பார்க்கல 2 பேரும். இது உண்மையான சத்தியம், ஐயன் மீது சத்தியம், நான் பொய் சொல்லவில்லை. ஐயனே நீங்கள் தான் வந்தீர்கள் என்பது எனக்கு சாட்சி. அப்படி அவர் போய் கொண்டிருந்தார். ஒரு பெண்மணியோட பேசிட்டு போய் லிஃப்ட் முன்னாடி நின்று, நான் அதுக்குள்ளே அவரை காணோம். அவர் உள்ளே போனார விட்டால் எனக்கு தெரியும், உண்மையில் அது எனக்கு தெரியாது. நான் என்ன நினச்சேன், சரி ஓகே அட்டு அந்த பெண்மணி உரையாறி அந்த பேசிட்டு போனாங்களே, அவங்கள கூப்பிட்டு கேட்குறேன். ஏன்னா அவங்க அந்த பெண்மணி என்னுடன் ஒரு மணி நேரம் உட்காந்துருந்தாங்க. அம்மா யார் உங்கள் அப்பாவா அப்படின்னு. இல்லைங்கய்யா, யாரை சொல்கிறீங்க? உங்களோடு இப்போ நடந்து பச்சை துண்டை போட்டு ஒரு ஒயிட் அண்ட் ஒயிட்டில் போனாரே அந்த பெரியவர், இப்படி நடந்துட்டு போனாரே அப்படின்னு. இல்லைங்கய்யா, அவர் உள்ளேருந்து வந்தேன்னு சொன்னார். வெளியே போகிறது பாதை எதுன்னு கேட்டார். என்னையா எங்கேருந்து வர்றீங்க? என்ன உள்ளேருந்து வர்றேம்மா, முக்கியமான வேலை உள்ளேருந்து வரேன். இது நான் சொல்வது முற்றிலும் உண்மை, அதிகப்படுத்துவதற்காக சொல்லவில்லை, சத்தியமாக சொல்கிறேன். உள்ளேருந்து வந்தேன், வெளியே போகணும் அப்படின்னு. இது எந்ததையும் பாதை அப்படின்னு. அங்கே ஒரு 2 லிஃப்ட்டு ஓடிக்கிட்டு இருக்கும், 4க்கும் 5வது மாடிக்கும். இந்த வீடியோவை பார்க்கும் மதுரைக்கார மக்கள் இருந்தால் தெரியும், வேலைமா இல்லை. கூட்டம் 24 மணி நேரமும் லிஃப்ட்டில் 2 பக்கமும் ஒரு 20 பேர் நின்றுட்டே இருப்பாங்க. ஆனால் நான் ஃபோட்டோ எடுத்துருக்கிறேன், அந்த ஃபோட்டோ போடுறேன் பாருங்கள். அவர் மாத்திரம் நிற்கிறார், பெரிய பச்சை துண்டை போட்டு. அவர் மாத்திரம், ஒருத்தர் மாத்திரம் அந்த லிஃப்ட்டுக்கு முன்னாடி சாத்தியமே இல்லை. நான் 5 நாளும் பார்த்துருக்கேன் அந்த லிஃப்ட் முன்னாடி. இரவு 12 மணி, 1 மணி, 2 மணிக்கு அந்த லிஃப்ட்டில் இறங்கியிருக்கேன். கூட்டம். எது எப்படியோ எனக்கு தெரியாது. என் நம்பிக்கை, ஐயன் வந்து எனக்கு சரிதார். உள்ளேருந்து வர்றேன், என் பெரியவன் அசந்து போயிட்டான். தனக்கு ஏற்பட்ட அந்த அனுபவங்களை செல்வி உங்களோடு பகிர்ந்துக்கணும்னு சொன்னாங்க. அந்ததை பார்த்துட்டு வாங்க, கேட்டுட்டு வாங்க. சர்க்குருவே சரணம். செல்வி அம்மா நல்ல பூர்ண குணமாயிட்டாங்க. ரொம்ப ஒரு 4-5 நாளைக்கு முன்னாடி ரொம்ப ஒரு கிரிட்டிக்கலாக ரொம்ப கஷ்டத்தோடு வந்து சேர்ந்தோம். பெரியவனும் கூட வந்தான், சின்ன வந்து எல்லோரும் வந்து அட்மிட் ஆனோம். வேலம்மாள் ஹாஸ்பிட்டலுடைய ஒரு அற்புதமான ஒரு கவனிப்பு, அருமையான ட்ரீட்மெண்ட்டு. அவங்க டாக்டர் கவிதா, கடவுள், அவங்கெல்லாம் மனிதர்களே கிடையாது. அப்படி அழகான ஒரு ஆப்ரேஷன் பண்ணி காமிச்சாங்க. 1 or 2 டேஸில் ரெக்கவர் ஆகிட்டாங்க. இன்றைக்கி இங்கேருந்து டிஸ்சார்ஜ். செல்வியம்மா சர்க்குருவே சரணம். எல்லாருக்கும் வணக்கம். ரொம்ப ஒரு வாரத்துக்கு முன்னுக்கு ரொம்ப உடம்பு முடியாமல் போயிடுச்சு. சரி ஆப்ரேஷன் பண்ணி தான் ஆகணும்னு சொல்லிட்டாங்க டாக்டர். அங்கே வேளாண்மை ஆஸ்பத்திரிக்கு வந்தோம், மதுரைக்கு. எனக்கு ஆப்ரேஷன்னா ரொம்ப பயம், எனக்கு வேணான்ட்டு அழுகிறேன்.
அவர் என்ன சொல்லுவார், நம்ம ஐயா சர்க்குரு இருக்கும்போது நீ ஏன் பயப்படுற, அவரெல்லாம் பார்த்துக்கிறவாரு வா அப்படின்னு கூப்பிட்டு வந்தார். ஆனால் வர வரைக்கும் வந்து ஹாஸ்பிட்டல் நுழையிற வரைக்கும் பயமாக தான் இருந்துச்சு. வந்து ஹாஸ்பிட்டலுக்குள்ளே போகிறதுக்குள்ளே எப்படி அந்த பயம் போச்சுன்னு சத்தியமாக தெரியல. வாய்க்குள்ளேயே சர்க்குருவே சரணம் சர்க்குருவே சரணம் சொல்லிக்கிட்டே இருந்தேன். டாக்டரை கேட்டாங்களே என்ன முணங்கிட்டு இருக்கீங்கன்னு. மயக்க ஊசி போகிற டாக்டர் அம்மா என்கிட்ட என்னப்பா வாய்ப்பு என்னமோ சொல்லிக்கிட்டு என்ன மந்திரம் சொல்கிறீங்க அப்படின்னு கேட்டாங்க. நான் சர்க்குருவே சரணம் சொல்கிறேன் அப்படின்னு சொன்னாங்க. அப்படின்னு என்னவா அப்படின்னு சொன்னாங்க. நான் பச்சை விவித குங்குமம் வச்சுருந்தேன், அதை பற்றி கேட்டாங்க. சொன்னேன், கணக்கம்பட்டி ஐயா சித்தர்னூர் இருக்காரா, பரவாயில்லையே எனக்கு தெரியாது, உங்ககிட்ட ஒரு சாமி பற்றி கேட்டுக்கிட்டேன் அப்படின்னு சொன்னாங்க. எனக்கு ரொம்ப டாக்டர் அம்மாவும் நல்ல டாக்டர் அம்மா, அது பேர் சர்க்குரு ஐயாவும் என்னை நல்லா சரி பண்ணி விட்டுட்டாரு. உண்மையிலேயே எங்களை விசாரித்தவர்களுக்கும் நலம் விசாரித்தவங்களுக்கும் உதவியவர்களுக்கும் மனமார்ந்த நன்றியை சர்க்குருவின் பாதங்களில் சமர்ப்பித்துக் கொள்கிறேன். ஐயன் சர்க்குரு எல்லாரையும் காப்பாற்றுவார். சரிங்களா? சர்க்குருவே சரணம் சரணம். கேட்டிருப்பீர்கள் என்று நம்புகிறேன். சர்க்குரு ஞானவள்ளல் கணக்கன்பட்டிய நம் அப்பாவுடைய அற்புதமான ஒரு விஷயங்கள். தயவு செஞ்சு நம்புங்க. ஐயனை சரணாகதியாகுங்க. உங்களோடு இருப்பார். உங்களுக்கு தேவையான அனைத்தையும் செய்து கொடுப்பார். இதில் எந்த டவுட்டும் வேண்டாம். ஐயன் உங்களோடு இருக்கிறார், என்னோடு இருக்கிறார், எல்லோருடன் இருக்கிறார். நம்பியவர்களுக்கு அவர்தான் மிகப்பெரிய அற்புதமான பரபிரமம் என்று கூறி மீண்டும் ஐயனுடைய அடுத்த பதிவில் அற்புதமாக சந்திக்கிறேன். மிக விரைவில் நம்ம குரு பூஜை எப்படி என்ன ஏதுங்கிற ஒரு விஷயங்களை வீடியோக்களை மிக விரைவில் பதிவு பண்ணுறேன். அதுக்கு முன்னாடி நான் சொல்கிறதெல்லாம் உங்களுக்கு தயவு செஞ்சு நம்ம வீடியோவை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். வணக்கம். அடுத்த வீடியோவில் சந்திக்கிறேன். உங்கள் தேனி பாலா. குருவே உன் துணையன்றி வேறு துணை எனக்கேது, வேறு துணை எனக்கேது.